Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி குடமிளகாய் கிரேவி. இது ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் வறுத்த நிலக்கடலையா இருக்குறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன். நீங்க வறுக்காத நிலக்கடலையா இருந்தா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. நிலக்கடலை வறுபட்டதும் இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரெண்டும் வறுபட்டுருச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இது கூட நான் ஒரு காஷ்மீரி சில்லி 6 எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற நார்மல் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறமா நாம் முதல்ல வறுத்த நிலக்கடலை எள்ளோட சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, பவுடராக தான் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் ஆறிடுச்சு. அதை இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 2 குடமிளகா நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 நிமிஷம் மட்டும் நாம் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா பவுடரை அடுத்ததாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை காய்ச்சி ஒரு 100 ml அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அந்த நிலக்கடலை எள்ளு வாசனையெல்லாம் நல்லா சூப்பராக வருதுங்க. இந்த கிரேவி நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகா கிரேவியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.